கோவை டு திண்டுக்கல் பைபாஸுக்கு பக்கத்துலேங்க பஞ்சாயத்து மண் ரோடு மேலேயே வந்து ஒரு 10 ஏக்கரை விவசாயிகள் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க. இதான் பஞ்சாயத்து மண் பாதைங்க. வில்லேஜுக்கு ரொம்ப ஒட்டின மாதிரியே வந்து ப்ராப்பர்ட்டி அமைச்சிருக்குதுங்க. பஞ்சாயத்து மண் ரோடு மேலேயே வந்து பூமி விற்பனைக்கு வந்துருக்குதுங்க. மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 ஏக்கராங்க. கோயம்புத்தூர் டு திண்டுக்கல் பைபாஸ் இதுங்க. கரெக்டாக ஒரு 3 கிலோமீட்டர் வர்ற மாதிரி இருக்குங்க. ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாளையூத்துங்க ஏரியாவில் இந்த பூமி அமைச்சிருக்குதுங்க. தாளையூத்துலேருந்து வந்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் வர்ற மாதிரி இருக்குங்க. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்சாயத்து ரோடு பேஸ் வந்துடுங்க. நம்ம 2 பேர் 3 பேர் வேணாலும் வாங்கி பிரித்து வச்சுக்கிறது அருமையான ப்ராப்பர்ட்டிங்க. கரெக்டாக பழனியிலேருந்து வந்தீங்கன்னா ஒரு 14 கிலோமீட்டருமே, உடுமலைப்பேட்டையிலேருந்து வந்தீங்கன்னா 27 கிலோமீட்டர்லேயும் வந்து ப்ராப்பர்ட்டி அமைச்சிருக்குதுங்க. நல்லா மண்கண்டம் மூலம் செம்மண் பூமிங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 தனிக்கிணறுங்க, 2 ப்ரீ சர்வீஸுங்க, ஒரு போர்வெல் வந்துடுங்க. ஒரு ஏக்கரோட விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏக்கர் 35 லட்சம் ரூபா விலை சொல்கிறாங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 ஏக்கராங்க. நம்ம 2 பேர் 3 பேர் வாங்கி பிரித்து வச்சுக்கிறது அருமையான ப்ராப்பர்ட்டிங்க. ஒரு ஏக்கரின் விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35 லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க. நம்ம தேவைக்கேற்ப பிரித்தும் வாங்கிக்கலாங்க. அல்லது 2 பேர் 3 பேர் வேணாலும் வாங்கி பிரித்து வச்சுக்கிறதுக்கு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க. 2 தனிக்கிணறு வந்துடுங்க. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 ஏக்கராமே வந்து பஞ்சாயத்து மண் ரோட்டு மேலேயே அமைச்சிருக்கிறதுனால வந்து நம்ம பிரிக்கிறதுக்கும் வந்து ஈஸியாக இருக்குங்க. தடத்தோட அகலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 அடிக்கு மேலே வருங்க. வில்லேஜுக்கும் ரொம்ப பக்கத்துலேயே ப்ராப்பர்ட்டி அமைச்சிருக்குதுங்க. லோ பட்ஜெட்டில் வாங்கி விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த பூமி சூட்டபிள் ஆகுங்க. உடுமலைப்பேட்டையிலேருந்து 27 கிலோமீட்டருங்க, பழனியிலேருந்து வந்தீங்கன்னா 14 கிலோமீட்டருங்க. இதை கிணறுங்க. மொத்தம் 2 கிணறுங்க. சர்வீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 HP ப்ரீ சர்வீஸுங்க. தண்ணி பாருங்க மேலாலேயே இருக்குங்க. ரெண்டு கிணறுங்க, 2 ப்ரீ சர்வீஸ் வந்துடுங்க, ஒரு போர்வெல் வந்துடுங்க. பழனிக்கும் பக்கமாக இருக்குங்க. உடுமலைப்பேட்டையில் பார்த்தீங்கன்னா 27 கிலோமீட்டர்லேயே வந்து நீங்கள் பூமிக்கு ரீச் ஆகிடலாங்க. பைபாஸுக்கு பக்கத்தில் வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு வந்து இந்த பூமி சூட்டபிள் ஆகுங்க. மண்ணும் பார்த்தீங்கன்னா செம்மண் பூமிங்க. இது இன்னொரு கிணறுங்க. மொத்தம் வந்து 2 கிணறுங்க, 2 சர்வீஸ் வந்துடுங்க. இதுலேயும் பேர் தண்ணி மேலாலேயே இருக்குங்க. நம்ம வாங்கி தென்னந்தோப்பு பண்ணுறதுக்கும் அருமையான ப்ராப்பர்ட்டிங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போட்டால் நாளைக்கு வந்து நல்ல விலைக்கு ரீசேல் பண்ணுறதுக்கும் ஆகுங்க. தடம் வந்து அகலமாக இருக்கிறனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பெனி பர்பஸுக்கு வந்து சூட்டபிள் ஆகுங்க. பைபாஸ் வந்து பக்கத்தில் இருக்கிறனால வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து பிரச்சனை இருக்காதுங்க. மண் செம்மண் பூமிங்க. மார்க்கெட் விவசாயமெல்லாம் நீங்கள் இது வச்சா நல்லாவே விளையுங்க. அக்கம் பக்கமெல்லாம் பார்த்தீங்கன்னா சுற்றியுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தென்னந்தோப்பு இருக்குதுங்க. வில்லேஜுக்கு ரொம்ப பக்கத்துலேயே அமைச்சிருக்குதுங்க. கரெக்டாக வில்லேஜ்லேருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 200 மீட்டர் தூரத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பூமிக்கு ரீச் ஆகிடலாங்க. தடத்தோட அகலம் வந்து ஒரு 30 அடிக்கு மேலே வருங்க. பஞ்சாயத்து மண் ரோடுங்க. வில்லேஜ்லேருந்து கரெக்டாக ஒரு 200 மீட்டர்லேயே வந்து பூமிக்கு ரீச் ஆகிடலாம். நீங்கள் தோப்பே வேணால் வந்து வேலைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்களுக்கு பிரச்சனை வராதுங்க. இதான் பஞ்சாயத்து மண் ரோடுங்க. ஃபுல்லாக வந்து பஞ்சாயத்து மண் ரோடு மேலே அமைச்சிருக்குதுங்க. மொத்த ஏரியா வந்து 10 ஏக்கராங்க.